அம்மா கடவுள்னா அப்பா கடவுளோட மறு உருவம். கனவென நம்பி எழுவேனே நீ கண் முன் தோன்ற வேண்டுமே. கடவுளை போல எங்கேயோ என்னை விட்டு போன வானமே. உயிரென உன்னை காணாமல் என் உலகம் நின்று போகுமே. ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. இந்த பிணைப்பை விவரிக்க சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அப்படிப்பட்ட அப்பாவை நம்ம மிஸ் பண்ணும்போது நமக்கு கொடுக்கிற வலியும் வேதனையும் ரொம்ப அதிகம். ஆனா அதே அப்பாவை இப்படி ஒரு தோட்டத்துல நம்ம பார்க்கும்போது என்ன பேச முடியும் கண்ணீரை தவிர? தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. இந்த வீடியோவை விஜய் ஹேமலதா அண்ட் சவி யுவன் அப்படிங்கிற இந்த அடியில போஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க இவங்களுக்கு பர்த்டே. ஸோ இவங்க பர்த்டேக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைசிங்கான ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னா அவங்க அப்பாவோட மெழுகு சிலை. அந்த மெழுகு சிலையை பார்க்கும்போது அதை ஓபன் பண்ணும்போதே வந்து அவங்க தேம்பி அழுறாங்க. அப்பவே நமக்கு நல்லாவே போகுது எப்படி இவங்க அப்பாவை அவங்க மிஸ் பண்றாங்க அப்படிங்கறது. அவங்களே நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க. ஐ மிஸ் யூ எவ்ரிடே அப்பா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மெமரிஸ் வித் யூ வில் நெவர் ஷேட், மீட் யூ ஆன் தி அதர் சைட் நாயனா அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது நாயனான அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அப்பாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படிங்கறது அவங்களோட கண்ணீர்லயே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம அவங்க பர்த்டே அன்னைக்கு இந்த சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுத்த அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன். ஏன்னா எங்க அப்பாவை நான் அந்த அளவுக்கு மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெழுகு சிலையை பார்த்த உடனே அவங்க அப்பாவே கூட நின்றுட்டு இருக்க மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கண்ட்ரோல் பண்ணி போட்டோ எடுத்துக்கிட்டாலும் அவங்களோட அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதாவது இந்த பெண் இவங்க அப்பாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்றாங்க அப்படிங்கறது இந்த வீடியோ மூலமா நமக்கு நல்லாவே உணர்த்தது. இந்த வீடியோவானது இப்போ இணையத்துல வைரல் ஆகி இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பிஹைண்ட் நியூஸ் ஆர் நியூஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. துணையில்லா வாழ்க்கையில் துணையாய் உன் குரல் திரும்பி வா. நிலையில்லா கூட்டத்தில் நிலைக்கும் உன் பெயர்